இந்த வருஷம் தீபாவளி எப்படி போச்சுன்னு முறுக்கு ரெசிபிலேருந்து ஆரம்பிக்கலாமா? 1/2 கப் மூங் தால் அண்ட் 1/4 கப் ஆஃப் சன்னா தால் எடுத்துக்கோங்க. அது கொஞ்சம் வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 3 கப்ஸ் ரைஸ் ஃப்ளார் ஆட் பண்ணியிருக்கேன். இது கடையில் வாங்கின ரைஸ் ஃப்ளார் தான். அதை வறுத்து ஜலிச்சு வச்சுக்கோங்க. அப்புறம் வறுத்து வச்ச பருப்பை மிக்சியில் அரைச்சி அதை ஜலிச்சு வச்சுக்கோங்க. இது கூட நம்ம 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் பட்டர் ஆட் பண்ணுறோம். அப்புறம் சீரகம் அண்ட் எள்ளு ஆட் பண்ணிக்கோங்க, 1 டீஸ்பூன் ஈச். தென் பெருங்காயம் அண்ட் சால்ட் எல்லாத்தையும் கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வார்ம் வாட்டர் ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப ஹார்டாக பிசைய வேணாம், நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம முறுக்கு மேக்கரில் போட்டு நம்ம அதை புழிஞ்சு எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இந்த மெஷர்மெண்ட்டுக்கு முறுக்கு பண்ணால் ஒரு 40லேருந்து 45 முறுக்கு வந்துச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸுக்காக கொஞ்சம் முறுக்கும் பக்லாவாவும் பேக் பண்ணியிருந்தேன். சாமிக்கு படைக்கிற அன்றைக்கி இட்லி, கறி குழம்பு, வடை, சுழியன் இதெல்லாம் பண்ணும். அப்புறம் ஆல்மண்ட் பர்ஃபியும் பண்ணியிருந்தேன் வீட்டில். ஈவினிங் எங்கள் கம்யூனிட்டியில் எல்லோரும் சேர்ந்து பட்டாசுலாம் வெடித்து ரொம்ப ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணோம். உங்கள் தீபாவளியும் ரொம்ப சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.